இன்றைக்கு திருச்சபைகள் ஏனோ தானோ என்று கையாளப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வேதாகமத்திலே கடவுள் எவ்வளவு அக்கறையோடு திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அந்த ஆசை புரியாமல் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. காரணம் வேதாகமத்தை அறியாத ஒரு மனநிலை தான். இதில் நாம் அது மட்டும் இல்லை, நம்ம எதற்காக வேதாகமத்தை இன்னும் நம்ம ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, வேதாகமத்திலே ஆண்டவர் தன்னை படிப்படியாகத்தான் வெளிப்படுத்தினார். இதை ஆங்கிலத்தில் ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்னா, ஆண்டவர் ஒரே நேரத்தில் தன்னை அப்படியே முழுமையாக வெளிப்படுத்தி விடவில்லை. மாறாக நாம் அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த செய்தியை நம்ம பார்த்து கொண்டே வரும் பொழுது, அந்த சரித்திரத்திலே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தன்னை என்ன செய்கிறார் அப்படின்னா வெளிப்படுத்துகிறார். ஆதாமுக்கு கடவுளை குறித்து கொஞ்சம் தெரியும். ஆதாமை விட நம்ம நோவாவிடத்தில் வரும்போது நோவாவுக்கு இன்னும் கொஞ்சம் கடவுளை குறித்து அதிகமாக தெரியும். நம்ம நோவாவிடத்திலிருந்து ஆபிரகாமுக்கு வரும்பொழுது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கடவுளை குறித்து அதிகமாக தெரியும். ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் மோசேக்கு வரும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். தாவீதுக்கு வரும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஏன்னா ஆண்டவர் தன்னை படிப்படியாக தான் யார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். கடைசியாக கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துவில் தேவன் முழுமையாக வெளிப்பட்டார். அப்போது இந்த ப்ராசஸ் வேதாகமத்தில் இருக்குது. இந்த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் வேதாகமத்திலே படிப்படியாக கடவுளாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும் பொழுது, அப்போ எந்த விதத்திலே கடவுள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரோ, எப்படி அவர் தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே விதத்திலே நாம் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அவரை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படிங்கிற ஒரு படிப்படியான வெளிப்பாடு வேதாகமத்திலே இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் பல நபர்கள் வேதாகமத்தில் ஒரு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதுதான் ஒரு முழுமையான சத்தியம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் வேதாகமத்தில் ஆண்டவர் அதை ஸ்டெப்பாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அந்த ரெவலேஷன் இன்னும் முழுமையடையாது இருக்கிற நிலையில் நாம் அதுதான் முழுசு அப்படின்னு பேச முடியாது. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு நாம் முழுவதுமாக கிறிஸ்துவை பிரசங்கித்து விட முடியாது. ஏன்னா அது சொல்லப்படுகிறது, ஆனால் என்ன அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும். அப்போது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தினுடைய அடிப்படையில் என்ன நடக்கணும்? ஒரு பாம்பு வர வேண்டும், அந்த பாம்பினுடைய தலையை ஒருத்தர் மிதிக்கணும். அப்போ அப்படி நடந்ததா? அப்படி நடக்கலை. மாறாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தார்? அவர் அதை செய்தார். அப்போது அந்த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் எப்படி அது செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அந்த வசனத்தை வச்சுட்டு இதுதான் முழுசு அப்படின்னு பேசிட முடியாது. ஆனால் பல நபர்கள் இந்த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பது அறியாமல் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஒரு பகுதியை எடுத்து வைத்துக்கொண்டு அதுதான் முழுமையான வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது அதில் பல தவறுகள் நடப்பதையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் பார்க்குறோம்.